ஐஸ்வர்யா பொங்கல் பொங்குது பாரு. ஆமாமா, உள்ள போய் கறி துணி எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரமா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நெட்டவெளிக்கு போய் கொடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா இப்பவே தூக்க முடியாது. ஏம்மா எதுக்கு நீ ட்ரெஸ் எடுத்து நீ போடாம இருக்க? ஏன்னா இப்ப பொங்கல் பொங்க போறேன், அதனாலதான் நான் போடல. ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா யார் போட்டு துவச்சிட்டு இருக்கா? எங்கன்னு நீ போடலையா? ஏன் ஆச்சி பூச்சி பின்னாடி திரும்பி பாரு, நான் போட்டிருக்கேன். அப்படியாம்மா என் நெட்ட தங்கம்? சரி சீக்கிரம் பொங்கல் பொங்குங்க, எனக்கு பசிக்குது. ஏன் மழையம்மா, சீக்கிரம் பொங்கு. ஏமா இருங்கம்மா, 6 மணிக்கு அப்புறம் தான் பொங்கல் வைக்கலான் இருக்கேன். சரி போங்க போங்க. என்னம்மா அப்பா? என்ன டேடி நைனா, தோட்டத்துக்கு போடுற அழுக்கு சட்டையும் அழுக்கு வேஸ்டியும் தான் இன்னைக்கும் போட்டிருக்கியா? என்னம்மா நெட்ட தங்கம்? காதும் கேட்கலையா? இல்லம்மா, நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போலான்னு இருக்கேன். நேத்தே தோட்டத்துல உள்ள கரும்பெல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் டேடி நைனா கரும்பெல்லாம் கொடுத்துட்டேன், நான் சாப்பிட மாட்டேனா? கரும்பு சாப்பிட்டு சாப்பிட்டு கரும்பு கணக்கா நெட்டையா வளர்ந்துட்டு இருக்கா. மலையம்மா வேகமா பொங்கல் வை, எனக்கு நேரம் ஆகுது. பொங்கல் பொங்குது பொங்கல் பொங்குது. பங்கஜக்கா பங்கஜக்கா, என்ன பங்கஜக்கா நெத்திலாம் புதுசா வச்சிருக்கீங்க? அது என் மவுளுங்க தான் வச்சு விட்டாளுங்க. அப்படியாக்கா, சரி சரி சரி. பொங்கல் வச்சுட்டீங்களாக்கா? ஆமா நெட்டவெளி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், சூடா தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர்ல போட்டி நடக்குது, அதான் சொல்றதுக்காக வந்தேன். அப்படியா? அவங்க வீட்டுல பொங்கல் பொங்கியாச்சா? அதெல்லாம் பொங்கியாச்சுக்கா. இப்பதான் பொங்கினாங்க. பொங்கின உடனே இங்கே தான் நான் ஓடி வரேன். இது என்ன பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா? இல்லக்கா, என் பிறந்த நாளுக்கு எடுத்த ட்ரெஸ். அப்படியா? சரி சரி. எத்தனை மணிக்கு போட்டி? அது ஒரு 3 மணிக்கு மேல. சரி, என் மவுளுகளை அனுப்பி விடுறேன். சரிக்கா, நீங்களும் வந்து விளையாடுங்க. ஆமா, நான் இன்னும் விளையாண்டு என்ன செய்ய போறேன்? ஒருத்தி 9th படிக்க, ஒருத்தி 10th படிக்க. 40 வயசு ஆனதுக்கப்புறம் இன்னும் விளையாண்டு என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போல் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டு முத்தத்துக்கிட்ட வாங்க, நாம் பேசுவோம் உட்காந்து. சரி நெட்டவெளி. ஐயே, காலைல ஒரு 8 மணி ஆனாலும் இந்த குளிர் இன்னும் போகவே மாட்டேங்க. சை இதில் உட்காந்து ஜில்லுன்னு இருக்குது. எமே ஆமா, பொங்கல் பொங்குது. ஆமா சரோஜா. சரோஜா இங்கே இரு, நான் கறி துணி எடுத்துட்டு வரேன். நிரோஜா வேற தூங்கிட்டே இருக்கா உள்ள. சரிம்மா. யாரா சேகரு சிம்புவும் பிங்கியும் பாத்தியா? இல்லையேக்கா, நான் பாக்கலையே. தம்பி சேகர் காலைல தானே சிம்புவும் பிங்கியும் உன்கிட்ட விட்டுட்டு போனேன். இல்லக்கா, நான் போன் பாத்துட்டு இருந்தேன், அதனால நான் கவனிக்கல. நீ என்ன சொன்ன? அப்பதான் போச்சு. சேகர் என்னெல்லாம் அப்படி போன்ல பாத்துட்டு இருக்க? தம்பி சேகரு, நீ சரியே இல்ல போக்கா. நான் என் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ண போறேன். தம்பி சேகரே, நீ சரியே இல்ல போக்கா. ஒன்னும் நம்ம பேச்ச மதிக்க மாட்டுக்கு. கடல் கிட்ட வேற எங்க அம்மா வீடை கட்டி வச்சிருக்கா. எப்ப மழை பெஞ்சு எப்ப இதாகுமோ தெரியல. எப்பா இந்த தூத்துக்குடியில பெஞ்ச மழையில தாங்க முடியல. வீட்டுக்குள்ளதான் எல்லா தண்ணியும் வருது. நல்ல வேளை நம்ம மாடி வீடு கட்டதுனால தப்பிச்சிட்டோம். வணக்கம் தோப்பா மண்டை அவர்களே. வாய் மூடு நெட்டச்சி, வந்துட்டா பேசுறதுக்கு. என்ன தோப்பா மண்டை? என்ன வேணா நெட்டச்சி? ஓனர், பாதி பொங்கல் தர முடியுமா? எது, நான் திங்க போற பொங்கல்லையா? இல்ல ஓனர், நீங்க பொங்கிருக்கீங்களா அந்த பொங்க பானை, அதில் பாதி. எந்த நேரமும் யார்கிட்டயாவது திங்கிறதுக்கு கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு இருப்பா நெட்டச்சி. நான் நெட்டச்சினா நீ குட்டச்சி, போடி தோப்பா மண்டை. என்னாயிட்டு நெட்டவள்ளி? அது ஒண்ணு இல்ல கீதாக்கா. என்ன சரோஜா, உங்க வீட்டு முன்னாடி பொங்கல் விட்டுருக்கீங்களா? ஆமா கீதா, உங்க வீட்டுல விட்டாச்சா? நான் வீட்டுல விட்டுட்டேன் சரோஜா. அப்படியே கீதாக்கா, எனக்கு கொஞ்சம் பொங்கல் தாங்களே. எதுக்கு நெட்டவள்ளி? இல்லக்கா, பசிக்குது. நான் அப்பதான் பார்த்தேன், உங்க வீட்டு மொத்தத்துல வச்சு பாதி சட்டி சாப்பிட்டுட்டு இருந்தியாமே. உங்க அப்பா திட்டிட்டே இருந்தாரு உன்ன. இப்படி தெரிஞ்சது? அப்படிலாம் இல்ல கீதாக்கா, எங்க அம்மா வந்து காக்காக்கு பொங்கல் வச்சுட்டு இருக்கச்சுல கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு, அதனால வந்து எங்க அப்பா வந்து திட்டிட்டு இருந்தாரு. அதுதான் உங்க காதுல வந்து அப்படி விழுந்துட்டு. நீ நெட்டக்காக்காவை சொல்றியா குட்டக்காக்காவை சொல்றியா? அது என்னமோ ஒண்ணு, எல்லாத்துக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு வந்து நம்ம தெருவுல வந்து போட்டிகள் வைக்கப்படுமா, அதான் தலைவர் என்கிட்ட சொல்லி விட்டாரு. நான் வந்து சொல்லிட்டேன், மறக்காம எல்லாரும் போட்டிகளுக்கு வந்துருங்க, ஓகேவா? தொப்பானர் இல்ல தொப்போ ஒன்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் வந்து உளறது. சரி நெட்டோட, சாயந்தரம் என் மகன் மணியை கூப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். சரி அக்கா, மறக்காம ஓனர் பேதி எடுப்பா. ஓனரும் கூப்பிடு, இல்லைன்னா டோப்பான்னு கூப்பிடு. அப்படியே நான் தோப்பா மண்டனே கூப்பிடுறேன். சரி, ஆமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. இல்ல, என் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, ஓனர்னே கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிட முடியாது, போடி டோப்பா மண்டை. நெட்டச்சி இன்னைக்கு என்கிட்ட செத்த. நான் இல்ல, எஸ்கேப். நெட்டச்சி ஐஸ்வர்யா வா, நம்ம கிளம்பலாம். சரி பவித்ரன், வாங்க. பவித்ரன் யாரு? நான் தான் கூப்பிட்டேன்.
அக்கா ஐஷு சீக்கிரம் வா. பவித்ரன். எந்திரி ஐஷு. பத்மினி ஒரு வெள்ளி முதல் மாலை 6 மணிக்கு உங்கள் ஹரிஷ்பா காட்டுனில். ஏழை மட்டும் இல்லை இல்லை பாம்புகளும் உண்டு பெண் வாழ்க்கை பரமபத ஆட்டம் அல்லவா என்னாலும் தாயம் போட்டு மேலெழுந்து போகும் போராட்டம் பெண்களோடு கூத்ததல்லவா. ஏமா சீக்கிரம் சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வா. இந்த சாப்பிடு. ஞம் 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 ஞம். ஏமா ஏமா. சொல்லு சரோஜா. இன்னைக்கு வச்சத சக்கரை பொங்கல் கொஞ்சம் கொண்டு வாயேன். இதை நான் எடுத்துட்டு வரேன். ஓனர் ஓனர் உள்ள வரலாமா? வீட்டுக்குள்ள வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேக்குற? ஏய் ஓனர் இதுக்கு வந்து நெட்டச்சி வந்துட்டு சொல்லு விட்டுட்டு இருக்கேன் என் சாப்பாடு மேலேயே. ஓனர் இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு இருந்ததில்ல அந்த போட்டி, அது வந்து 2:30க்கு மாறிட்டு. சரிங்களா? அப்படியா? சரி சரி, கிளம்பு கிளம்பு. ஓனர் ஒரு நிமிஷம். என்ன? இன்னைக்கு முதல் விளையாட்டே பானை உடைத்தல் தான். அப்படியா? ஆமாம் தோப்ப மண்டை. என்னது? அது ஒன்றும் இல்லை ஓனர், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கணும். சரி ஓனர் நான் கிளம்புறேன். கிளம்புறதா இருந்தா என்ன பார்த்து சொல்லணும். சரி ஓனர் நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு தான் சொல்றேன். போன பாடு இல்லையே. போ போ. கடைசி ஒரு பொங்கலே தரலையே. நீ இன்னும் போகலையா? இல்லை ஓனர் நான் போயிட்டேன். அந்த கம்பை எங்க? முதலில் ஆண்களுக்கான பானை உடைத்தல் போட்டி. இதில் பேர் கொடுத்திருக்கிறவங்களும் வரலாம், பேர் கொடுக்காதவங்களும் வரலாம். இதில் முதலில் கலந்து கொள்ளும் நபர் சக்தி. இப்பொழுது சக்தி பானை உடைக்க போகிறார். ஐயோ ஆனந்த், நீ மயக்க கொடுத்துட்டு போ, ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா போ. சரி. இப்பொழுது சக்தி பானை உடைப்பதற்கு பதிலாக நடுவரையே உடைத்து விட்டார். இனிமே இந்த பானை உடைத்தல் போட்டி வேண்டாம்னு நினைக்கிறோம். என்னது இது? ஒரு கம்பு பறந்து விடுது. சரி அதை பிடிப்போம். கம்பிங்க வா. ஓ பானை உடைத்தல் போட்டியா? சரி நம்ம போய் உடைச்சிட்டு வருவோம். இப்பொழுது அடுத்த போட்டியாக அறிவிக்க போறது. இலை நெல்லிலே. யாருமா அது அங்க கம்ப பிடிச்சிட்டு நிக்கிறது? இலை நான் தான் நெட்டவெளி. ஏமா ஏய், என்ன வேணும்? அண்ணா கட்டிட்டு உடைக்கணும். சரி அப்படியா, கட்டி விட்டுரு. சரி கண்ணுக்கு கெட்ட சொன்னா முகத்துக்கு கட்டி விட்டுருக்கான். சரி என்னமா ஒன்று அடிச்சுட்டு போவோம்.